ஒரு புத்திசாலி நரியை பற்றிய அருமையான கதையை கேட்க. இந்த கதை நம்பிக்கையை பற்றிய ஒரு சிறப்பான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. ஆரம்பிக்கலாம். நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காட்டின் விளிம்பிற்கு அருகிலுள்ள அமைதியான கிராமத்தில் ஃப்ரெட்டி என்ற ஒரு புத்திசாலி நரி வசித்து வந்தது. ஃப்ரெட்டி எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கவும், முருதாக இருக்கவும், பிரச்சனைகளில் இருந்து விலகி இருக்கவும் புதிய வழிகளை தேடிக்கொண்டிருந்தார். ஒரு கோடை நாளில் ஃப்ரெட்டி காடு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. தரை வறண்ட வெப்பமாக இருந்தது. ஐயோ, இன்னைக்கு ரொம்ப வெயில், எனக்கு இப்போ தண்ணி வேணும். அவர் நடந்து செல்லும்போது ஒரு பெரிய மரத்தின் அருகே ஒரு பழைய கல் கிணற்றை கண்டார். ஃப்ரெட்டி உள்ளே எட்டி பார்த்தபோது கீழே கிளியர் வாட்டரை கண்டார். அடடா, எனக்கு தேவையானது இதுதான். யோசிக்காமல் ஃப்ரெட்டி கிணற்றில் குதித்தார். அவன் குளிர்ந்த நீரை மகிழ்ச்சியுடன் குடித்தான். அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஆனால் பின்னர் ஃப்ரெட்டி மேலே பார்த்தார். ஐயோ, இந்த கல் சுவர்கள் மிக உயரமாக இருக்கின்றன, என்னால் மீண்டும் மேலே ஏற முடியாது. அவர் சிக்கிக்கொண்டார். அந்த புத்திசாலி நரி இப்போது கிணற்றில் சிக்கிக்கொண்டது. சிறிது நேரம் கழித்து டெய்சி என்ற ஆடு நடந்து வந்தது. அவள் கனிவாகவும் மென்மையாகவும் இருந்தாள், ஆனால் எப்போதும் கவனமாக இல்லை. வணக்கம். கிணற்றுக்குள் யார் இருக்கிறார்கள்? ஓ, ஹலோ டெய்சி, நான் தான் ஃப்ரெட்டி. காட்டிலேயே இதுதான் சிறந்த தண்ணீர் என்பதால் நான் இங்கு வந்தேன். இது குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? டெய்சிக்கும் மிகவும் தாகமாக இருந்தது. உண்மையிலேயே அது நன்றாக இருக்கிறது. நானும் குதிப்பேன். வேறு எந்த யோசனையும் இல்லாமல் டெய்சி கிணற்றில் குதித்தாள். நீங்க சொன்னது சரிதான், தண்ணீர் அருமையா இருக்கு. ஆனால் விரைவில் அவள் மேலே பார்த்து ஏதோ உணர்ந்தாள். காத்திருங்கள், நாம் எப்படி வெளியேறுவது? கவலைப்படாதே டெய்சி, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. ஃப்ரெட்டி முன்னேறினான். நீ அசையாமல் நில், நான் உன் முதுகில் ஏறிக்கொள்கிறேன். அங்கிருந்து நான் கிணற்றிலிருந்து குதிக்க முடியும். நான் வெளியே வந்ததும் உன்னையும் மேலே இழுத்துக் கொண்டு வருவேன். வாக்குறுதி. டெய்சி தலையசைத்து நிமிர்ந்து நின்றாள். ஃப்ரெட்டி அவள் முதுகில் ஏறி குதித்து கிணற்றிலிருந்து வெளியேறினான். அருமை, இப்போது எனக்கு உதவுங்கள். ஆனால் ஃப்ரெட்டி நிறுத்தவில்லை, சிரித்துக்கொண்டே ஓடிவிட்டார். நன்றி முட்டாள் ஆடு, நீ ரொம்ப உதவியா இருந்த. பிரியாவிடை. பாவம் டெய்சி அவள் சோகமாகவும் ஏமாற்றப்பட்டதாகவும் உணர்ந்தாள். நான் உதவத்தான் விரும்பினேன், இப்போது சிக்கிக்கொண்டேன். அதிர்ஷ்டவசமாக பெண் என்ற ஒரு கருணையுள்ள விவசாயி கடந்து சென்று கொண்டிருந்தார். டெய்சியின் அழுகை சத்தம் அவனுக்கு கேட்டது. அது என்ன சத்தம்? கிணற்றில் யாராவது இருக்கிறார்களா? அவன் உள்ளே பார்த்தான், டெய்சியை பார்த்தான். பொறுங்க குட்டி, நான் உனக்கு உதவுகிறேன். அவர் ஒரு மரத்தில் ஒரு வலுவான கயிற்றை கட்டி கிணற்றில் இறக்கினார். டெய்சி அவளை பிடித்துக் கொண்டாள். விவசாயி பெண் மெதுவாக அவளை வெளியே இழுத்தான். மிக்க நன்றி. அடுத்த முறை குதிக்கும் முன் யோசியுங்கள். சிரிக்கிற எல்லாரும் உன் நண்பர்கள் இல்லை. டெய்சி தலையசைத்தாள். அன்று அவள் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாள். அதனால் டெய்சி சோர்வாக ஆனால் புத்திசாலித்தனமாக வீட்டிற்கு நடந்தாள்.